பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சுடரு, குமரவேலு எல்லாருமே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுடரை வந்து நீ இனிமே இந்த வீட்டு பொண்ணுடா, உனக்கு என்ன தேவையா இருந்தாலையும் எங்ககிட்ட நீ தாராளமாக கேட்கலாம். என்னடா இது ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கோமே, அங்கே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, இப்படியெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. உனக்கு என்ன தேவையாக இருந்தாலுமே சரி, அதை உடனடியாக எங்ககிட்ட நீ சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட சந்தோஷமாக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி வடிவை எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம சுகன்யா இருந்துட்டு உங்கள் அக்கா டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டாலே அடுத்து என்ன பண்ண போகிறாளாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த நேரத்தில் நீ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க சுகன்யா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. இனி 2 குடும்பமும் ஒன்றா ஆயிடுச்சுங்க. அந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமல்ல. அதெல்லாம் நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. அது எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவங்கள கேள்வியெல்லாம் நீ கேட்காத அப்படின்ற மாதிரி நம்ம குமரவேல் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுகன்யா இருந்துட்டு நம்ம சுடரை கூப்பிட்டு வா நான் உனக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முத்துவேல் முதல் கொண்டு அம்மாச்சி, வடிவு, மாறின்னு சொல்லிட்டு எல்லாருமே குமரவேலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் பார்க்குற இடத்துலலாம் சண்டையை போட்டுக்கிட்டு வெட்டுவன் குத்துவன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சு, இனிமேல் அடக்கொடுக்கமாக இருக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரிங்க பெரியப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு அட்வைஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அரசி வந்து பாண்டியன் கொடுத்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பணம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ஒரு பக்கம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ நான் எண்ணி தானே கொடுத்தேன், ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் நீங்களும் எண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் எண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அரசியோட ஃபோனுக்கு மெசேஜ் வருது. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காலேஜிலேருந்து தான் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது பாடம் சம்மந்தமாக கூட டவுட் கேட்கலாம், இல்லை நல்லா படிக்கிற பொண்ணுக்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் சொன்னதுனால அரசியை போயிட்டு நீ என்ன ஏதுன்னு போய் பேசிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா கார்த்திகேயன் தான். நான் மனசில் பட்டுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. இதனால் வரைக்கும் யார்கிட்டேயும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதே இல்லை. ஆனால் உங்களை பார்த்ததுலேருந்து உங்கள் மேலே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அதை பற்றிலாம் இப்போ பேச தேவையில்லை. எங்கள் அப்பா எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நீங்கள் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம குமரவேல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குமரவேலை அரசியும் பார்த்தோன்னே அங்கேருந்து கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனா கிட்ட செந்தில் இப்பெல்லாம் அடக்கொடுக்கமாக இருக்கானா, இனிமேல் அப்படி ஒரு தப்பு செய்யாத மாதிரி பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கதிரராஜையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற போது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் கூட நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோன்னு நினச்சிட்டேன். நீ சொன்னதுக்கப்புறமா தான் அதை யோசிக்கவே ஆரம்பிக்கிறேன். இந்த மாதம் டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ராஜி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் வாங்கிட்டு வந்து வீட்லேயே செக் பண்ணிக்கலாம், காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம குமரவேல் இருந்துட்டு ரூமுக்கு போகாமல் பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுடருக்கு அலங்காரம்லாம் முடித்த உடனே குமரவேல் ரொம்பவே நல்ல பையன், அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரியெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டேன், குமரவேலு எங்கே போனான்னு தெரியலங்க, அவனை கொஞ்சம் பார்த்து ரூம்க்கு அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு குமரவேலை தேடி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணமாரு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலாச்சு அடக்கு ஒடுக்கமாக இருக்கிற வழியை பாரு.
சுடரு உன்னை நம்பி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கு, போய் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நீ குடிச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.